சிறுநெல்லிக்காய் எப்படி செய்ய போகுது பார்ப்போம் வாங்க. வானலை வச்சு வெல்லம் கொட்டி இருக்குது பாருங்க. இதை அப்படியே கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். அப்படியே கொதிக்க விட்ட பிறகு நல்லா ட்ரை ஆகணும், பிசு பிசுன்னு ஒட்டணும். ஜாம் கிளறி விட்டுனே இருங்க. கிளறி விட்டுனே இருந்தோம்னா இது கூட தேவையான இனிப்பு இன்னும் நிறைய சேர்க்கணுன்னா சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையும் போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா பாவு அப்படியே ரெடி ஆகும். குழ குழன்னு ஆகணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை சிறுநெல்லிக்காய் நம்ம நல்லா அழைச்சிட்டு கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். இது நல்லா ட்ரை ஆன பிறகு நல்லா தொழி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணும். அதுதான் அப்படியே தொழி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். நல்லா ஒரு கொதித்து சூடு ஏறணுக்கு நல்லா ஒரு பிசு பிசு பிசுன்னு வரும். கொதிக்குது. இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஏற்கனவே நெல்லிக்காய் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிற நெல்லிக்காவை இதில் கொட்டி கிண்டணும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நெல்லிக்காய் அழகாக பக்குவமாக வெந்துடும். நைஸாக சாப்பிட்டா வந்துடும் நெல்லிக்காய். குழந்தைங்களாம் இது நல்லா சாப்பிட்றாங்க விரும்பி. செம்ம டேஸ்ட்டு நெல்லிக்காய். பச்சையாக சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக தெரியாது. இது ஒரு குலாப் ஜாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா இருக்கும். இதாங்க. சிறுநெல்லிக்காய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்